தன்னோட மிசா கால அனுபவங்களை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பகிர்ந்திருக்காரு. தொழு நோயாளிகளை சிறையில் அடைக்கக்கூடிய இடத்துல தாங்கள் அடைக்கப்பட்டதாகவும் மிக கடுமையா தாக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு. சுமார் ஓராண்டு வரைக்குமே சிறையில இருக்க வேண்டி இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல இளைஞர்கள்கிட்ட சென்று சேர வகையில திமுகவினர் சமூக வலைதளங்கள்லையும் பிரச்சாரத்தை நடத்திட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியா பார்த்தோம் அப்படின்னா, வைப் வித் எம்கேஎஸ் அப்படின்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கலந்துட்டு வராரு. அதன்படி சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணோட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். இதுல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னோட மிசா கால அனுபவங்களை பகிர்ந்திருக்காரு. அந்த வீடியோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, 1976 ஜனவரி 31 நான் கைதானேன். அப்போ திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட உடனேயே கருணாநிதியோட வீட்டுக்கு போலீஸ் வந்துடுச்சு. அவர்கிட்ட உங்களை நாங்க கைது செய்ய வரல, உங்க மகனை கைது செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் டிராமாக்கள்ல நடிச்சுட்டு வந்தேன். அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்போ டிராமாக்கள்ல நடிச்சுட்டு இருந்திருக்காரு. அதனால அவர் வீட்டுல இல்லையா. அப்போ உடனடியா கலைஞர் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்டாலின் நாடகத்துக்கு போயிருக்காரு, நாளைக்கு இரவு தான் வருவாரு, அவன் வந்த உடனேயே நான் போன் பண்றேன், கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். இதுக்கப்புறமா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதாவது அப்போ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாடகங்கள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. அது தொடர்பா கலைஞர் கருணாநிதியுமே அவர்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா கமிஷன் கிட்ட இது குறித்து சொல்ல போறேன், அரெஸ்ட் ஆக ரெடியாக அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவங்களுமே ரெடி ஆகியிருக்காங்க. அவருக்கு அதுதான் முதல் சிறை அப்படின்னு அவருமே சொல்லியிருக்காரு. சட்டப்படி இப்போ கைதிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரவு நேரத்துல சிறைக்கு அழைச்சிட்டு போக கூடாது. ஆனா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இரவோடு இரவா அழைச்சிட்டு கொண்டு போயிருக்காங்க சிறைக்கு அப்படின்னு அவரே அந்த இதுல கலந்துரையாடல சொல்லியிருக்காரு. உள்ள போன உடனேயே எனக்கு சுடுகாடு மாதிரி இருந்துச்சு, முழுசா இருட்டா இருந்துச்சு, ஒவ்வொரு செல்லையுமே கைதிகள் அடைச்சு வச்சிருந்தாங்க, ஒரே சத்தமா இருந்துச்சான், என கடைசியா இருந்த 9வது பிளாக்குக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவா அங்க தொழுநோய் இருப்பவங்களை தான் அடைச்சு வச்சிருப்பாங்களாம். ஆனா அங்கதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையுமே அழைச்சிட்டு போயிருக்காங்க. சுவரில் பஞ்சு ரத்தம் எல்லாம் அப்படியே இருந்துச்சான். அங்க வரிசையா 9 ரூம்களுமே இருந்துச்சான். அங்க இருவர் மட்டும்தான் ரொம்பவே தாராளமா படுக்க முடியுமா. ஆனா ஒவ்வொரு ரூம்லயுமே 9 பேரை அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அவங்க வரிசையா படுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஸ்டாலினுமே உள்ள போயிருக்காரு. அப்போ இருட்டுல தெரியாம யாரோட கையையும் மிதிச்சுட்டாராம். அது யாருன்னு பார்த்தா அதுதான் கி வீரமணியா. என்ன அப்படின்னா, இப்போ சென்னை சிறையில மட்டுமே மிசா காலத்துல இது போன்ற அடக்குமுறை இருந்துச்சு அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்னை சிறைச்சாலையில இருக்கக்கூடிய வித்யாசாகர்னு ஒரு எஸ்பி இருந்திருக்காரு. அவரு பச்சையப்பா கல்லூரி தேர்தலில் நின்றிருக்காரு. அவரை திமுகவோட என்விஎன் சோமு தோற்கடிச்சிருக்காரு. இதனால அவருக்கு ரொம்பவே கோபமா, இதனாலதான் அப்படி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மிசா கைதிகள் அப்படிங்கிறவங்க அரசியல் கைதிகள். அவங்களுக்கு தினசரி 40 முதல் 60 ரூபாய் வரை செலவழிக்கணும். ஃபேன், பெட், கொசுவலை தர வேண்டும், பேஸ்ட், ப்ரஷ் கொடுக்கணும். ஆனா எங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாது. 9 பேரையுமே ஒரே ரூம்ல தான் அடைச்சாங்க. பாத்ரூம் போக ஒரு பானை, பக்கத்துல குடிதண்ணீருக்கும் ஒரு பானை அப்படின்னே வச்சிருந்திருக்காங்க. கழிப்பறையுமே போதிய அளவுல இருக்காதான். இரவுக்கு மேல ஆயுள் கைதிகளை வச்சு அடிக்க வைப்பாங்களாம். கட்சியில இருந்து விலகிடுறேன் அப்படின்னு எழுதி தரும்படியுமே கட்டாயப்படுத்தியிருக்காங்க. சிலர் அடிக்கு பயந்து கையெழுத்து போட்டுமே கொடுத்திருக்காங்க. ஆனா நாங்க உயிரே போனாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பேசியிருக்காரு. மிசாவில் எங்களை கைது செய்திருந்ததால நீதிமன்றத்துக்குமே போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமே இல்லாம சுமார் ஓராண்டு வரைக்குமே சிறையில இருக்க வேண்டி இருந்ததாகவும் அதுக்கப்புறமா தான் வெளியே வந்ததாகவுமே அவர் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ முதல்ல மிசா சட்டம் அப்படின்னா என்ன, அதோட பின்னணி குறித்து நம்ம பார்க்கலாம். 1971 நாடாளுமன்றத்துல முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான அரசு உள்நாட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் சட்டம் அப்படின்ற மிசா சட்டத்தை கொண்டு வந்துச்சு. இந்த சட்டம் மத்திய சட்ட அமலாக்கத்துறைக்கு மிகப்பெரிய அளவிலான அதிகாரத்தை கொடுத்தது. இந்த சட்டம் மூலம் ஒரு தனிநபரை கால வரையின்றி தடுத்து வைக்கலாம்.
அதிகாரப்பூர்வ உத்தரவு இல்லாம ஒருவரை சோதனை செய்யலாம், சொத்துக்களை கூட முடக்கலாம், பறிமுதலுமே செய்யலாம். இந்தியாவில் சிவில் அரசியல் சீர்கேடுகள் அகற்றவும் வெளிநாட்டு உதவியுடன் நாச வேலை, பயங்கரவாதம், சூழ்ச்சி, தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஆகிய செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது இந்த சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கலாம். இத்தகைய சர்ச்சைக்குரிய மிசா சட்டம் நெருக்கடி நிலை கால பின்னணியில தான் பெரிய அளவுல செயல்படுத்தப்பட்டுச்சு. இந்திரா காந்தி 1971 பொது தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. ஆனா அவரை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்த ராஜ் நாராயண் இந்திரா காந்தி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக சட்ட விதிகளுக்கு எதிராக இந்திரா காந்தி செய்த பல்வேறு செயல்பாடுகளை விவரமா தொகுத்து அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல வழக்கு ஒண்ண தொடுத்தார். அந்த வழக்குல வழக்கறிஞர் சாந்தி பூஷன் வாதிட்டார். 4 ஆண்டுகள் மெதுவா நடைபெற்ற அந்த வழக்குல 1975 ஜூன் 12 நீதிபதி ஜெகன்மோகன் லால் சின்ஹா இந்திரா காந்தி தேர்தலில் சட்டவிரோதமான செயல்பாடுகளை மேற்கொண்டதால் தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது, அதனாலதான் அவர் வெற்றி பெற்றிருக்காரு, அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்திரா காந்தி 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க கூடாது அப்படின்னு நீதிபதி உத்தரவிட்டார். இதுக்கு அப்புறமா தான் அவர் அதாவது இந்திரா காந்தி தன்னோட அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்திய அரசியலமைப்போட 352வது விதியின்படி 1975 ஜூன் 25 நெருக்கடி நிலை அறிவித்து அவசர நிலை பிரகடனம் செய்தார். இந்த நெருக்கடி நிலை 1977 மார்ச் 21 வரைக்கும் 19 மாதங்கள் நீடிச்சுது. இந்த நெருக்கடி நிலை காலகட்டத்தில் எதிர்கட்சிகள் ரொம்பவே கடுமையா ஒடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் நாம சொல்லணும். எதிர்கட்சிகளோட குரல்கள் நசுக்க கூட பட்டுச்சு, பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டுச்சு. இந்த நெருக்கடி நிலையை எதிர்த்து காந்திய சோசலிசவாதியான ஜெயபிரகாஷ் நாராயண் பெரும் கிளர்ச்சியை பீகார்ல நடத்தினார். பல்லாயிரக்கணக்கானோர் நாடு முழுவதுமே காவல்துறையினரால கைது செய்யப்பட்டாங்க. அது மட்டுமே இல்லாம தமிழகத்துல அப்போ கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா திமுக தலைவர் கருணாநிதி, சிற்றரசு, சிட்டிபாபு, பாண்டியன் உள்ளிட்ட பலருமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இப்படி கைது செய்யப்பட்டவர்கள் மீது மிசா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. இந்த காலகட்டத்தில் தான் இப்ப இருக்கக்கூடிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுமே கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலையில தான் மிசா காலகட்டத்தில் நான் அனுபவிச்ச துன்பங்களை பத்தி முதலமைச்சர் இப்போ வெளிப்படையா சொல்லியிருக்காரு.